Hello everyone, you are Mr. Mohammed Alishad. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். விதை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இந்த சீட் வீடியோ பற்றி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் மினிமம் ஒரு 500 வீடியோஸ் தான் போடணும். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக வேணாம், அது வந்து நம்ம ட்ரைனிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு விதை நம்ம எப்படி தயாரிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் எப்படி சார் காளான்லேருந்து விதை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்டில் கேட்டிருந்தாங்க. பட் அப்படி கிடையாது. இருந்தாலும் நாங்கள் அதை எப்படி பண்ணுறோங்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது மஷ்ரூம். சரிங்களா? இது மில்கி மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூம்லேருந்து எப்படி நம்ம விதையை எடுக்கிறோம் அப்படிங்கிற சிம்பிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது கேப். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இதழ்கள் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஸ்டெம்ப்பு. ஓகேங்களா? இது ரெண்டையும் வந்து கட் பண்ணுறோம், சென்டராக கட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ சென்டராக கட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் எங்கே சார் விதை இருக்குது, இது எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா, கல்ச்சர்னு நம்ம போடுவோம். சரிங்களா? அது போடுறதுக்கு இதோட சிறு துண்டை அதில் உள்ளே வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மைசிலியம் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் வந்து மைசிலியம் சொல்லுவோம். ஸோ அது வந்து அழகாக கிரியேட் ஆகும். அது வந்து பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பிக்சர் நான் ஷோ பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் வந்து இதை வந்து சிறு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் செய்யணும். இது வந்து எல்லா இடத்துலையும் வச்சு செய்ய முடியாது, ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதுக்குன்னு வந்து லேமினார் ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி செய்வோம். அது இல்லாமல் செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய இடம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனி ப்ராசஸ் இருக்குது. அது நம்ம ட்ரைனிங்கில் வரும். பட் இருந்தாலும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துச்சு, எப்படி விதை எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதை எடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு டியூபுக்குள்ளே வளர்ப்போம். சரிங்களா? அது வந்து ஒரு ஃபங்கஸாக வரும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளவுடாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக க்ளவுட்ஸாக இருக்கும். அது வந்து இதோட காலம் நேச்சர் வந்து ஒயிட்டுங்கிறனால அந்த ஃபங்கஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வேறு எந்த கலரும் வந்துட்டால் அந்த ஃபங்கஸ் வந்து கெட்டு போயிடுச்சு, அது வேறு விதமான ஃபங்கஸ், அதை வச்சு நம்ம காளான் உற்பத்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி போடுறோம் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த காளான் ஒயிட்டாக இருக்கிறதுனால தான் இந்த காளான் ஒயிட்டாக இருக்குதுன்னா அந்த ஃபங்கஸும் ஒயிட்டாக இருக்குது. ஓகேங்களா? கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம செஞ்சதில் இது தப்பு இருக்குது, வேறு ஏதோ ஃபங்கஸ் வளருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அது வந்து கல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மதர் ஸ்பான் அப்படின்னு தயாரிப்போம். ஸ்பான் தயாரிக்கிறதுக்கு எந்த விதமான விதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்பான் தயாரிக்கிறதுக்கு எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதாவது தானிய வகையில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம ஏன் வந்து வெள்ளை சோளம் இல்லை காக்கா சோளம்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் கூட, டைமும் வந்து மிச்சமாகவும் அதிகமான தானியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக பயன்படுத்துகிறோம். நெல்லும் யூஸ் பண்ணுறாங்க. நெல்லும் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது வந்து அந்த வெள்ளை சோளம், அதாவது காக்கா சோளம் சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து மதர் ஸ்பான் தயாரிக்கிறோம். மதர் ஸ்பான் தயாரிக்க முன்னாடி இந்த டியூப், நான் சொல்ல அந்த க்ளோட் டியூப், அது வந்து பர்ஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மதர் ஸ்பான் தயாரிக்கிறோம். அது மதர் ஸ்பான் தயாரிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை உள்ளே இருக்கிற அந்த மைசிலியத்தை அழகாக எடுத்து பிபி கவர் உள்ளே போட்டுருவோம். ஏன்னா பிபி கவர் மூலிமா தான் நம்ம வந்து மதர் ஸ்பான் தயாரிப்போம் இல்லையா? அது மதர் ஸ்பான்குள்ளே நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் அந்த விதை முழுவதும் அந்த வெள்ளை ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, அந்த பியூர் ஒயிட் அந்த மைசிலியம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த விதையால் உங்களுக்கு காளான் வரதில்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த மைசிலியம் அதுதான் வந்து உங்களுக்கு காளானை உற்பத்தி பண்ணுது. பட் நம்ம ஏன் சார் இந்த விதையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விதையை முழுவதும் அந்த மைசிலியம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த விதை வந்து எப்போ நீங்கள் அந்த ஒரு விதையை தனியாக எடுத்து கூட நீங்கள் ஒரு இடத்துல வச்சாலும் மைசிலியம் தானாக ஃபார்மிங் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி அந்த விதை முழுவதும் மைசிலியம் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மைசிலியம் ஃபார்ம் ஆனதுனால அதோட கல்ச்சர், அதோட எல்லாமே அதில் அந்த விஷயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சேர்ந்துடும், ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த விதை எங்கே தூக்கி நீங்கள் வச்சாலும் மைசிலியம் ஃபார்மிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த தானியத்தை பயன்படுத்தி தானியத்தில் பூஞ்சை ஏற்படுத்துகிறோம். அந்த பூஞ்சை நம்ம வளர்க்குறோம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு டியூப்பில் அழகாக வளர்த்து அதை வந்து அது உள்ளே தூக்கி போடுறோம். அது அப்புறம் அந்த பூஞ்சை என்ன செய்யுது அப்படின்னா அந்த மைசிலியம் வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆகுது, இந்த விதை முழுக்க க்ரோத் ஆகுது. முதலாக எடுத்து அந்த டியூப்லேருந்து எடுத்து முதலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மைசிலியத்தோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். எதில் தூக்கி நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் மிக மிக விரைவாக அது வந்து மைசிலியம் க்ரோத்திங் நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த விதை தான் வந்து மதர் ஸ்பான் சொல்கிறோம். முதலாக தயாரிக்கக்கூடிய விதையை தான் வந்து மதர் ஸ்பான், அதாவது தாய் வித்து அப்படிங்கிறோம். சார் நம்ம தாய் வித்தை டேரெக்டாக பெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தாய் வித்து வந்து நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம பெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா பெட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் உற்பத்திக்குரிய டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதனால என்ன செய்கிறோம் அப்படின்னா மதர் ஸ்பான்லேருந்து நம்ம F1 மாற்றுறோம். அதாவது செகண்ட் குவாலிட்டின்னு கூட வச்சுங்களேன். அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ரெண்டாவது குவாலிட்டியாக கொண்டு வரும். அதாவது அடுத்த வீரியத்தை வந்து எடுத்து கொண்டு வரும். அப்படி கொண்டு வரப்போ அதை வந்து F1 மாற்றுறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு F1க்கு வந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய அளவு ஒரு F1க்கு வந்து ஒரு மதர் ஸ்பானுக்கு வந்து நம்ம வந்து 10 F1 தயாரிக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்புறம் ஒரு F1க்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 பெட் ஸ்பான் தயாரிக்கணும்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் இது இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா இது எப்படி வேணால் எத்தனை விதமான பிரிச்சுக்கலாம். ஏசி மட்டும் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை விதமாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். பட் ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா F1 டேரெக்டாக பெட் ஸ்பானாக கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளோட பெட் ஸ்பான் எப்போதுமே ஒரு F1 குவாலிட்டி நிகருக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் மதரை வந்து மதராகவே ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, மதருக்கு அதிகமான பவர் கொடுக்குறோம். அதாவது ஓகே, நம்ம இப்போ பெட் ஸ்பான் தயாரிச்சிட்டோம். பெட் ஸ்பான் தயாரித்ததுக்கப்புறம் பெட்டில் நம்ம போடுறதுக்கு பெட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். பட் ஆனால் பாருங்கள், நல்லா பாருங்கள், விதை வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? மைசிலியம் ஃபட்டு தான் க்ரோத் ஆகிருக்கு. இப்போது வந்து விதைங்கிறது வந்து மைசிலியம் சப்போர்ட்டுக்கு தான். இந்த விதை வந்து மைசிலியம் சப்போர்ட்டுக்கு தான். பட் ஆனால் இந்த விதையால் பெட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. இதில் இருக்கக்கூடிய மைசிலியம் அந்த பூஞ்சை இல்லாதனால தான் பெட்டு ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தரமான விதைகளை பயன்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு தரமான ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஷெட்டு, ஒரு தரமான ஐடியா. ஸோ நீங்களும் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை, ட்ரைனிங் கொடுக்குற விஷயத்த உள்வாங்கி நீங்கள் இன்னும் அது பர்ஃபெக்டாக நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல தரமான விதை இருக்கும் பொழுது நல்ல உற்பத்தியை உங்களால் பார்க்க முடியும். ஸோ எங்களோட F1 நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அதுலேருந்து இன்னும் 2 விதமான பெட் ஸ்பானை தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டி தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மதர் தயாரிச்சிடும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பார்த்திங்கன்னா மைசிலியம் டியூப்ஸை போடுறோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு போடுறப்போ சார் அதுலேருந்து மைசிலியத்தை எடுத்து நீங்கள் F1 போடுவீங்களான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. F1 இருக்கக்கூடிய விதை இருக்கு இல்லையா? அந்த விதையில் மைசிலியம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிரும். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது F1 விதைக்கு நாங்கள் போடும் பொழுது அந்த விதையை எடுத்து தான் அதில் போடுவோம். சரிங்களா? அப்போ அந்த விதையை எடுத்து போடும்போது அதில் இருக்கிற மைசிலியம் ஃபுல்லாக க்ரோத் ஆகிடும். அது க்ரோத் ஆனதுக்கப்புறம் திரும்பி அது F1 ரெடி ஆகிடும். ஸோ F1லேருந்து பெட்டுக்கு எடுத்து அந்த F1 விதையை எடுத்து பெட் ஸ்பான் ஒன்று தயாரிப்போம். பெட் ஸ்பான்னா ஒன்றும் கிடையாது, பெட்டுக்கு போனால் அது பேர் பெட் ஸ்பான். சரிங்களா? அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் F1 பெட்டுக்கு போட்டிங்கன்னா அது பேர் பெட் ஸ்பான் தான். ஸோ பேர் தான் சேஞ்ச் ஆகுது இங்கே. மற்றபடி விதை வீரியம் சேஞ்ச் ஆகும். விதை வந்து அந்த மைசிலியமும் பேரும் சேஞ்ச் ஆகாது. மைசிலியம் தான் எல்லா விதமாகவும் மாறி ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. சரிங்களா? அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பானை கண்டுபிடிச்சாச்சு, அது தயாரித்தாச்சு. அது தயாரித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக பெட்டுக்கு பயன்படுத்துவோம். இது ஒரு மெத்தட். இது வந்து காலங்காலமாக இருக்கிற மெத்தட். அப்புறம் ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துடுச்சு. என்ன அப்டேட்ஸாக வந்துடுச்சு? இப்போ விதை இல்லாமல் நம்ம வந்து காளான் தயாரிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். விதை இல்லாமல் இன்ஜெக்ஷன் மெத்தடில் தயாரிக்க முடியும். நாங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு மதர் ஸ்பானுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பெட் ஸ்பானுக்கு ஒரு பெட்டுக்கே டைரெக்டாக வந்து அந்த மைசிலியத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ட்ரை பண்ணால் அது மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் மெத்தட் மிகப்பெரிய ஒரு தியரிட்டிக்கல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் அதில் வந்து அனுபவமாக இருக்கோம். நிறைய விஷயங்களை கற்று வச்சுருக்கோம். ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அந்த மைசிலியத்தை வந்து லிக்விடாக எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அதில் ஃபங்கஸ் வந்து 95% மேலே
ஃபங்கஸ் வர வாய்ப்பே இல்லை. தேவையில்லா பூஞ்சைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நம்ம விதை எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு நிறைய பேர் லேமினார் ஃப்ளோஸ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கையெல்லாம் துடைச்சி ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கணும், இதுக்கு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப மிக்க அவசியம். இருந்தாலும் நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் மெத்தடுங்கிற பொழுது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். வேலை செய்கிறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு வீடியோவாக நான் போடுவேன். ஸோ இப்போ வந்து விதை சுழற்சியை பற்றி எல்லாருக்கும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். விதை உற்பத்தி யாராச்சும் ஈடுபடணுன்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.